இந்த சஷ்டியின் விரதத்தில் உன் வேண்டுதலை நிறைவேற்றி விட்டேன் என்ற சந்தோஷமான ரகசிய செய்தியோடு வந்திருக்கின்றேன். நீ என்னிடம் மட்டும் ஒரு வேண்டுதலை வைத்தாய் அல்லவா? முருகனே, நான் யாரிடம் சொல்லவும் முடியாமல் விடவும் முடியாமல் ஒரு வேண்டுதலை உன்னிடத்தில் வைத்திருக்கின்றேன். அந்த வேண்டுதலின் பலன் எப்பொழுது நிறைவேறப் போகிறது என்று தெரியாமல் உன் மனம் தவியாய் தவித்து கொண்டு இருந்ததை அறிந்துவிட்ட பிறகுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதறிந்து உனக்கான அதிமுக்கிய பதிலோடு வந்திருக்கின்றேன். இதோ என் மனம் குளிர்ந்து உனக்கான வேண்டுதலை நீ தேடியது கிடைக்கப் போகும் தருணத்தை இந்த முருகனானவன் உன் கைகளுக்கே நான் வந்து சேர்த்து விட்டேன். எது உனக்கு பிடித்ததோ அதுவானது உன் கையை விட்டு நழுவிவிட்டே போகிறதோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். இதோ உனக்கான நேரத்தை வகுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். விரைவில் வந்துவிடும் என் பிள்ளையை, கலங்காதே. இந்த நிலைமையை பற்றியும் நீ கடினமான பாதையை கடந்து வருகின்ற சூழ்நிலை பற்றியும் கலங்கிவிடாதே. இதுதான் உன் மாறுதலுக்கான சரியான தருணம். உன்னை தேடி நான் வந்து விட்ட பிறகும் நீயே நினைத்து பார்த்த முடியாத அளவிற்குத்தான் உன் விதியை மாற்றியமைக்க இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். அதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். கலங்காதே என் பிள்ளையே. உன் முன்னேற்றம் என்பது பொறுமையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நம் கூட இருந்தவர்கள் எல்லோரும் நம்மை விட அங்கு படிப்படியாக முன்னேறி கொண்டு இருக்கின்றார்களே. ஆனால் நான் உயர்ந்த பாடு இல்லையே. புள்ளியின் அளவுக்குத்தானே என் முன்னேற்றம் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் தளர்ந்து விடாதே என் பிள்ளையே. உனது வெற்றியை நான் சிறிது தள்ளி வைத்திருக்கின்றேனோ என்று கலங்காதே. நிச்சயம் நீ நினைத்ததை அடைவதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் உனக்கு பதிலாக நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். கோபம் வேண்டாம். அந்த கோபத்தால் ஒரு பயனும் இல்லை, பலனும் இல்லை. அதிக கோபப்பட்டால் எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை அறியாமலே உனக்குள் புகுந்துவிடும். எதிர்மறை எண்ணங்களை நினைத்து உன் எதிர்காலத்தை நீ வீணடித்து கொண்டு இருக்காதே. எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பதற்கான முயற்சியை செய். நீ விரும்பும் வேலையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய இப்போதைய நிலைமையை பார்த்தா நீ பயப்படுகிறாய், கலங்குகிறாய். இந்த நிலைமையை என் நாமத்தினால் நான் சரி செய்யத்தான் போகிறேன். நீ ஓம் முருகா போற்றி என்று மட்டும் சொல்லு. அதுவும் என்னால் சொல்ல முடியவில்லை அப்பனே என்றால் ஓம் சரவணபவ என்று சொல்லு. ஓம் சரவணபவ என்று சொல்ல முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. அப்பனே முருகா என்று மட்டும் நீ என்னை அழைத்து பார். அதன் பின் வருகின்ற மாறுதலுக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உன் விதி அப்பொழுது மாறாதா, இப்பொழுது மாறாதா என்று என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்த நிலையை தாண்டி உனக்கான வெற்றி பயணத்தை நான் தொடங்கி வைத்திருக்கின்றேன். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது இயல்புதான். ஆனால் அதன் பிடியிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு என்ன வழி என்று நினைத்து பார்த்தால் இந்த முருகனை தவிர வேறு யார் இருக்க போகிறார்கள்? இந்த கந்தனை தவிர வேறு யார் இருக்க போகிறார்கள்? உன்னை காக்க நான் என் பாதுகாப்பு கவசத்தோடு வந்து இருக்கும் போது உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. உன்னால் ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்குத்தான் இங்கு வலிகளும் ரணங்களையும் என் பிள்ளைகள் அனுபவித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வலிகளையும் ரணங்களையும் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை எட்டிவிட்டாய். கஷ்டம் என்ற உடனே உன்னையே மறந்து நீ சோதனையின் உச்சத்திற்கு சென்று கொண்டு முடியவே முடியாதோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். மனதில் கண்ட கனவுகளை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறாய். எனக்கு மட்டும்தானே நான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை சோதனையா முருகா என்று என்னை நீ அழைத்து கொண்ட போதிலும் நீ கூப்பிட்ட குரலுக்கு வராமல் இருந்து விடுவேனா? நான் உன் அப்பனுக்கு அப்பனாக இருந்து கொண்டு உன் கடமையை நிறைவேற்ற வந்து இருக்கும் போது சர்வ நிச்சயமாக அந்த கடமையிலிருந்து நான் தவறப்போவதே இல்லை. என் அப்பன் எனக்கு உதவி செய்ய மாட்டார் என்ற எண்ணத்தை மட்டும் நீ ஒரு பொழுதேனும் வளர்த்து கொண்டு இருக்காதே. நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் கண்ணே.
யார் ஒருவர் பிறர் மீது குறை கொண்டும் குதர்க்கம் சொல்லிக் கொண்டும் இருக்கின்றார்கள், அவன் என் உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றான் என்றுதான் அர்த்தம். எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு என்னை நீ அடைந்து பார். சர்வ நிச்சயமாக அவன் மிக மிக மகிழ்ச்சியில்தான் ஆழ்த்தப் போகிறேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நீ செய்த பூஜைக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். தாமதமாகிறதோ என்று எண்ணி கொள்ளாதே. அந்த தர்ம யுத்தத்திலும் நீ பொறுமையோடு காத்திருந்து என் பிள்ளைக்கு வேண்டிய நலனை நான் கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது நீ பொறுமையோடு இருந்ததை பார்த்து நான் மெய் சிலிர்த்து விட்டேன். இனி உன் எண்ணத்திற்கு மாறாக எதுவுமே நடக்காது. நீ எடுத்த செயலில் எல்லாம் வெற்றியைத்தான் உனக்கு கொடுக்க போகிறேன். ரொம்ப நாளாகவே என்னிடம் எதிர்பார்த்த காத்திருந்த தருணங்கள் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு நான் வந்திருக்கும் போது, உன் முருகன் நான் வந்திருக்கும் போது எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடத்தி வைக்கப் போகிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உன் பக்தியால் நான் மனம் இறங்கி வந்துவிட்ட பிறகும் நீ கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு செல். மீதியை இந்த முருகன் பார்த்து கொள்கிறேன். உனக்கென்று நான் எழுதியதை வேறு எங்கு கொடுத்து விடுவேனோ என்று மட்டும் எண்ணி விடாதே. உன் பாதுகாப்பை பற்றியும் நீ கலங்கிக் கொள்ளாதே. உனக்கென்று விதித்தப்பட்டது எல்லாம் உனக்கானதாகத்தான் உன்னிடத்தில் வந்து சேரும். என் திருநாமம்தான் உன்னுடைய பதிலாக வந்து கொண்டே இருக்கும். இந்த முருகன் என்னும் வாசகத்தை நீ பார்த்து கொண்டு இருக்கும் தருணத்திலே உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுப்பேன் என்பதுதான் உண்மையான அர்த்தம். எப்பொழுதும் எனக்கான விஷயத்தில் நீ உறுதியாக இருப்பாயானால் நிச்சயம் என் கண்களில் இருந்தும் அந்த கண்ணீரும் உனக்கு பதிலாக வரத்தான் செய்ய போகிறது. எந்த சூழ்நிலையிலும் என்னை என் முருகன் காப்பாற்றி விடுவான் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் தங்கமே, நான் சதா நேரமும் என் பிள்ளைக்கான வேண்டுதலை மட்டும்தான் அங்கு கண்காணித்து கொண்டு இருக்கின்றேன். உன் வேண்டுதலை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் திட்டமிட்டு கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் கையில் சேர்க்க வேண்டியதை கண்டிப்பாக உன் கையில் சேர்க்கத்தான் போகிறேன். நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ உணரக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. உனக்கு கொடுத்த வாக்கையும் நான் மறக்கவில்லை. என் குழந்தைகள் நல்வாழ்க்கைக்காகவே இம்மண்ணுலகில் இருந்து நான் அவதரித்து கொண்டு இருக்கும்போது எதற்காக உன் வேண்டுதலை நீ அங்கு நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? நடக்குமோ நடக்காதோ என்றெல்லாம் நீ சிந்திக்கவே வேண்டாம். நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டு இரு. உன்னை நான் கண்டுபிடித்த புதையலாக வைத்திருக்கும் போது உனக்கு வேண்டியதை நான் தராமல் இருப்பேனா? இதோ நிறைவேற்றித்தான் தீருவேன். உன் பிரார்த்தனையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. அது கைமேல் பலனை தரக்கூடிய நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டது. நீ நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுக்க போகும் தருணத்தை உனக்கு உணர்த்தியிருக்கும் போது நீ எதற்கும் மனமருந்த வேண்டாம். இனி உன் வாழ்க்கையில் நாள்தோறும் குவியும் வினாக்களுக்கு விடை கொடுக்கத்தான் போகிறேன். இனியும் என் குழந்தையே உன்னை தவிக்க விட போவதே கிடையாது. நீ படும் துன்பமும் துயரமும் இந்த சஷ்டியில் இருந்து விலகி உனக்கான வெற்றியின் மகிழ்ச்சியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது யாருமே நம்மை சுற்றி இல்லையே என்று எண்ணி விடாதே. இந்த முருகனின் கரங்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கும் போது, ஆறுமுகனின் 12 கைகள் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன் பிரச்சனை என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் அதையை பற்றி மட்டும் மனதில் சிந்திக்காதே. உன் இதயமே என் கோவிலாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம். நம்பிக்கையோடு இரு. உனது வளர்ச்சியும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே. ஆகவே கலக்கம் கொள்ள வேண்டாம், திகைப்படைய வேண்டாம். நடப்பது யாவும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. என்னை வணங்க எப்பொழுதும் என் பிள்ளைக்கு சதா நேரத்தையும் உரிமையோடு கொடுத்திருக்கும் போது எந்த நேரத்தில் பதற்றமாக இருந்தாலும் சரி, அப்பனே முருகா என்று மட்டும் அழைத்து கண்மூடி பார். உன் கண்மூடி திறக்கும் நேரத்தில் என் வார்த்தைகள்
வார்த்தைகளாகவோ என் வாசகமாகவோ நானாகவே உன் கண்ணெதிரே தோன்றி நான் உனக்கான உதவியை செய்வதை நீ உணரத்தான் போகிறாய். நீ மகிழ்வாக இருக்கும் தருணத்தை இந்த மயில் மீது ஏறியிருக்கும் முருகன் உன் கண்ணிலே காண்பிக்கும் நேர காலம் வந்து விட்டது. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கும்போது நீ மனம் கலங்கி விடாதே. நான் சொன்னதுதான். உன் பிரார்த்தனை பலித்து விட்டது. நீ தேடியது கிடைத்து விட்டது. இந்த சஷ்டியின் விரதம் உனக்கு மகிழ்ச்சியை தான் கொடுத்து இருக்கின்றது. நம்பிக்கையோடு என்னை வழிவரும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே ஏமாற்றம் கிடையாது. அதுவும் இந்த முருகனின் கைப்பற்றியதுதான். யாமிருக்க